கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் மிக முக்கிய நகரமாக கருதப்படுகிறது. இங்கு சைவ வைணவ கோயில்கள் அதிகம் உள்ளது. கும்பகோணத்தில் மகாமகம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பல ரகசிய சிறப்புகளையும் தன்னுள் கொண்டுள்ளது கும்பகோணம். அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு கும்பகோணம் பற்றிய ரகசியங்கள் ஏதாவது தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கும்பகோணத்திற்கு குடந்தை என்ற பெயரும் உள்ளது. குடந்தை என்பது குடமூக்கு ஆகும். பின்னாளில் குடமூக்கு என்பது மருவி குடந்தை என்று பெயர் பெற்றது. குடந்தை என்ற சொல்லுக்கு வளைவு என்ற பொருள் உள்ளது. முக்கிய நதிகளில் ஒன்றான காவிரி கும்பகோணம் வந்து வளைந்து செல்வதாலும் குடமூக்கு என்ற பெயர் உருவானதாக சொல்லப்படுகிறது. முக்கிய நதிகளான காவிரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் எல்லாம் கும்பகோணத்தில் உள்ளது என்று திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். சோழ மன்னர்கள் கும்பகோணத்தையே பாதுகாப்பான நகரம் என்று தங்கள் கருவூலத்தை இங்கு அமைத்தனர். மகாமக குளத்தில் நீராடினால் காசியில் 100 ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியமும் உலகை வளம் வந்த பலனும் கிடைக்கும் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா தலங்களையும் நகரங்களையும் பிரம்மன் படைத்தான். ஆனால் கும்பகோணத்தை சிவபெருமானே உருவாக்கியதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகளுக்கும் கும்பகோணத்தில்தான் கோவில்கள் உள்ளன. சூத முனிவர் என்ற முனிவர் சிவரகசியம் என்ற நூலை உலகில் உள்ள மற்ற முனிவர்களுக்கும் எடுத்துரைத்தார். அந்த சிவரகசியம் என்ற நூலில் கும்பகோணம் பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கும். உலக உயிர்கள் கெட்ட வழியிலிருந்து நீங்கிட மோட்சம் பெற கும்பகோணம் தலத்திற்கு சக்தி உள்ளது. இதனை சிவபெருமானே அருளியுள்ளார். கும்பகோணத்தில் உள்ள மாந்தாதா என்ற அரசன் கும்பலிங்கத்தை வைத்து பூஜை செய்ததன் பலன் அவர் உலகின் பல்வேறு இடங்களையும் ஆட்சி செய்து சக்கராதிபதியாக விளங்கினார் என்று வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. மாளவ நாட்டு வேந்தன் சத்தியகீர்த்தி பிராமணர் ஒருவரை கொன்ற பாவத்திற்காக இங்குள்ள காசிப தீர்த்தத்தில் நீராடி அந்த பாவத்தை போக்கினார். சந்திரன் கும்பகோணம் சோமலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து நோயில் இருந்து விடுபட்டார். குபேரன் கும்பகோண தலத்தை வணங்கிய பிறகு குபேரபுரிக்கு தலைவன் ஆனான். திருமால் இத்தலத்தில் பூஜை செய்து வைகுண்ட பேறு அடைந்தார். தட்சன் யாகத்திற்கு சென்ற தேவர்கள் துன்பத்தினை சந்திக்க நேர்ந்தது. உடனே அவர்கள் கும்பகோணத்தில் உள்ள இறைவனை வழிபட்டதும் துன்பம் விலகி போனது. வானவர்களும் பிறர் மகத்துவத்தை கும்பகோணத்தில் வழிபாடு செய்பவர்கள் பெறலாம் என்ற ஐதீகம் உள்ளது. பவிஷ்யோத்வா என்ற வடமொழியில் உள்ள புராணத்தில் கும்பகோணத்தின் மகாமக மகிமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முருகேசன் பிள்ளை கும்பகோணம் பற்றிய குடந்தை சிலையடை வெண்பா பாடியுள்ளார். காசியைப் போலவே கும்பகோணத்திலும் 8 திசைகளில் 8 பைரவர்கள் காக்கின்றனர். இங்குதான் ஞானாம்பிகையுடனான பைரவேஸ்வரர் கோயில் உள்ளது. சேதுவில் காசியில் செய்தரும் பாவம் கோவிலா கும்பகோணத்தில் தீரும் என்று கும்பேசர் குறவஞ்சியில் காசியிலும் நீங்காத பாவம் கும்பகோணத்தில் தீரும் என்றுள்ளார். சூரியனுக்கு நேர் எதிராக குருவும் சந்திரனும் இருக்கும் கிரக நிலையில் இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேரும் இடமாக மகாமக குளம் உள்ளது. அதனால் புத்திர பாக்கியம், செல்வம் என அனைத்தும் தரும் இடமாக உள்ளது. மகாமக குளத்தில் நீராடிய அரசர்கள் பொன், பூமி, கன்னிகை, வஸ்திரம், பசு, குதிரை, காளை மாடு, அன்னம், தென்னை, புத்ததானம், சந்தனம், முத்து, நவரத்தினம், தேன், உப்பு, பழங்கள் எனப்படும் 16 தானங்களை செய்தார்கள். இந்த தானங்களை எப்படி செய்வது என்ற விவரம் குளக்கரைக்கு அருகே உள்ள தான மண்டபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகேசரி என்ற சோழ அரசனுடைய கல்வெட்டில் மகாமகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் ராஜராஜ சோழனுக்கும் முற்பட்ட அரசன். மாசி முதல் நீராடலை பிதிரு மகா ஸ்நானம் என்று அம்மானை நூல் கூறுகிறது. இதற்கேற்ப மாசி முகத்தன்று இறந்தவர்களுக்கு பித்ரு கடன் தீர்க்க எள்ளும் நீரும் கொடுக்கும் சடங்கு நடைபெறுகிறது. மகாமக குளம் கிழக்கு மேற்காக நீள் சதுரமாகவும் வடகரையும் தென்கரையும் சிறிது உள்வளைந்தும் கிழக்கில் குறுகியும் மேற்கில் அகன்றும் உள்ளது. இதை மேலிருந்து பார்த்தால் குடம் போல காட்சியளிக்கும். கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அமுத குடத்தை சிவபெருமான் வேடனாக வந்து அம்பு எய்தது சிலையாக உள்ளது. திருக்குடந்தை புராணம், மங்களாம்பிகை பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களில் கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் போற்றி பாடியுள்ளார்கள். மர சிற்ப கலைகளுக்கு பெயர் பெற்றது கும்பகோணம்தான். சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியதற்கான ஆதாரங்கள் இங்கு உள்ளது. கும்பகோணத்திற்கு பாஸ்கர சேத்திரம், கல்யாணபுரம், தேவலோகப்பட்டினம், சிவவிஷ்ணுபுரம், மந்திராதி, தேவஸ்தானம், பாங்கராஜன் பட்டினம், சேந்திரசாரம், ஒளிர்முக பட்டணம் உள்ளிட்ட பல பெயர்கள் இருந்தன. மகாமக குளத்தில் உரிய விதிமுறையின்படி புனித நீராடாவிட்டால் எதிர்வினைகள் வந்து சேரும் என்றும் முறைப்படி செய்யாத மகாமக ஸ்தானம் அவர்கள் செய்த புண்ணியத்தையும் தொலைத்துவிடும் என்றும் திருக்குடந்தை புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க.